வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் என்னென்னா திருச்செந்தூருங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற இடம் வந்து இந்த திருச்செந்தூர். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் ஒரு படை வீடு வந்து இந்த திருச்செந்தூர். ஸோ நம்ம வந்து திருச்செந்தூரை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயிலை நோக்கி நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துகிட்ருக்கோங்க. ஸோ ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து வாக் பண்ணி இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த திருச்செந்தூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம பார்க்கலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நடந்தே இந்த திருச்செந்தூர் நோக்கி வந்து இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த திருச்செந்தூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம், கோயிலை தவிர்த்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு வேர் டு விசிட் மை சேனல். இந்த திருச்செந்தூரில் வந்து நீங்கள் முக்கியமான பிளேசஸ் வந்து நிறையவே இருக்குது. ஒன்று வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது வந்து ரொம்பவே பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வரணுன்னா ட்ரெயின் மூலமாகவும் வரலாம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதே மாதிரி சென்னை, திருநெல்வேலி அந்த மாதிரி நிறைய சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து இங்கே இருக்குங்க ஆக்சுவலாக திருச்செந்தூர்லேருந்து. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரனாலும் ட்ரெயின் மூலமாகவும் இங்கே வரலாம். ஸ்டேஷனில் வந்து இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து தாராளமாக போகலாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஸ்டேஷனை ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே இங்கேருந்து வந்து கோயில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோவை வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே வந்து கோயில் நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆட்டோ வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகிற வழியில் சில இடங்களெல்லாம் அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஸோ மார்னிங் வந்து நான் வந்து மணப்பாடுக்கு போயிருந்தேங்க. மணப்பாடு பீச் வந்து பார்க்குறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். ரொம்பவே அருமையான பிளேஸு. ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து எல்லாருமே பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லிங்கை கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக திருச்செந்தூருடைய மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய பஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஆக்சுவலாக வரும். ரெண்டாவது கோயிலுக்குமே வந்து டைரெக்டாக போய் வந்து அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க. எல்லா பஸ்ஸுமே ஆக்சுவலாக இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கோயில் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதுனால பக்தர்கள் வந்து நடந்தே போகணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் பக்கத்துலேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய பஸ் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோயில் பக்கத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு, அதாவது குமுளி, அதே மாதிரி சேலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அந்த மாதிரி கனெக்டிங் மாவட்டங்கள், அந்த கனெக்டிங் சிட்டிகளுக்குலாம் நீங்கள் வந்து போனோம்னா டைரெக்டாக அந்த கோயிலேருந்து கூட நம்ம வந்து பஸ் ஏறிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோவில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது ஆக்சுவலாக. அந்த மெயின் கோபுரம் வழியாக போகிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சைடில் வந்து போகிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. ஸோ இந்த வழியில் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க எல்லாருமே. ஏன்னா இது வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சாப்பிட்றதுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இந்த இடத்துக்குலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து ரொம்பவே கோயிலுக்கு ரொம்பவே அருகாமையில் இருக்குங்க. கோயில் மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோயில் மெயின் கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் கோபுரத்துக்கு வந்து இடதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு ஜங்ஷன் தான் இப்போ வந்து நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஆட்டோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க நம்மளை. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கோயில் கோபுரத்தை நோக்கி நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ நீங்கள் திருச்செந்தூரில் வந்து அந்த மெயின் கோபுரத்தை வந்து ரொம்பவே அருமையாக நீங்கள் வந்து பார்க்கணும். ரொம்ப அழகான அந்த கோபுரத்தினுடைய தரிசனத்தை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. ஏன்னா மற்ற டைரக்ஷன்லாம் நீங்கள் மற்ற இடத்துலாம் நின்று இந்த கோபுரத்தை பார்க்கும்போது உங்களால் வந்து முழுமையாக பார்க்க முடியாது. ஏன்னா நிறையா மரங்கள் இருக்கும், அதே மாதிரி பில்டிங் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பீச்சிலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரியான முறையில் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இந்த கோபுரத்தினுடைய முழு தரிசனத்தையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி செந்தில் ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்இடி போர்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ இப்போதைக்கு லைட் எரியல, நம்ம வந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த கோபுரத்துடைய முன் தரிசனம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து அந்த கோபுரத்தோட முழுமையான தரிசனத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ரெனோவேஷன் வந்து போயிட்டுருக்குங்க, நிறைய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய புது புது கட்டிடங்கள் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்காக நிறைய ஃபண்டு வந்து நிறைய பேர் வந்து கொடுத்து அந்த மாதிரி ஃபண்டை வந்து யூஸ் பண்ணி இவங்க வந்து நிறைய அந்த மாதிரி கட்டிடங்களை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தங்கும் விடுதியா இல்லை அது வந்து கோயிலோட பர்பஸ்க்காக வந்து கட்டப்பட்ட கட்டிடங்களா அப்படிங்கிறது வந்து இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே வந்து அன்னதானம் வந்து 2 இடத்துல நடக்கும். ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா முதியவர்களுக்கு வந்து வந்து சாப்பிடக்கூடிய அன்னதான இடம். இங்கே வந்து முதியவர்கள் வந்து வயதானவர்கள் வந்து இங்கே வந்து மெயினாக வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி அவங்களுக்குன்ட்டு தனியாகவே இந்த அன்னதான கூட வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய வகையில் வந்து அன்னதான கூட இருக்குது. ஸோ அங்கே வந்து யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி 2 வந்து அன்னதான கூட வந்து இவங்க வந்து அமைச்சிருக்காங்க. அன்னதானம் வந்து நம்ம வந்த டைமில் பார்த்திங்கன்னா 4:30க்கு தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து அன்னதானம் போயிட்டுருக்கு. இப்போவுமே பார்த்திங்கன்னா அன்னதானம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த கோயிலோட வளாகத்தை சுற்றி நம்ம வந்து இப்போ வந்து கோபுரம் அதே மாதிரி அந்த யானையை பார்க்க முடியுதான்னு பார்க்கணுங்க. மெயினாக வந்து ரீசெண்டாக வந்து யானை வந்து ஒரு என்ன சொல்கிறது, யானையோடைய பாகனை வந்து அடித்து கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த யானையை வந்து பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி மயில் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுங்க. ஸோ அந்த வளாகத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்து போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. அதுதான் முக்கியமான இடம். ஸோ நம்ம வந்து கோயில் உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சபரிமலை பக்தர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து சபரிமலை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்கிறது பார்க்க முடியும். ஸோ அதனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து தரிசனம் பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து 100 ரூபா ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். பட் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதனால் கோயிலை வந்து சுற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து இந்த கோயிலுக்கு அந்த பீச் பக்கத்தில் வந்து நம்ம வந்து நெருங்கி வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சபரிமலை பக்தர்கள் தான் அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. முதியவர்களை வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து கூட்டு வரதுக்காக அந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ணுறாங்க. இது உண்மையிலே நல்ல விஷயந்தான். ஸோ பக்தர்கள் பெரும்பான்மை பார்த்திங்கன்னா அந்த சபரிமலை கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. இந்த கோபுர நுழைவாயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நாளி கிணறுக்கு போகக்கூடிய நுழைவாயில் தான் இந்த கோபுரங்க. ஸோ இந்த கோபுரத்துக்கு நேராக நீங்கள் வந்து அப்படியே நடந்து போனீங்கன்னா நாளி கிணறுக்கு வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடற்கரையிலையும் அதே மாதிரி நாளி கிணறுலையும் வந்து குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போவாங்க பக்தர்கள் எல்லாருமே. ஸோ அதனால் நாளி கிணறுக்கு போகக்கூடிய வாயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். நாளி கிணறு நுழைவு வாயில்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓடு போட்ட மாதிரி ஒரு கட்டடம் மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே ஷீட்டு போட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பாருங்கள், கோயில் வந்து நிறைய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. பெயிண்டிங் ஒர்க்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் வந்ததுனால கொஞ்சம் நிறைய இடத்த வந்து அவங்க வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் கோயிலை பார்க்குறதுக்கு.
ஸோ எல்லா வேலைகளும் முடிஞ்சிட்டோன்னா அந்த கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கந்த சஷ்டி மண்டபத்தை பாருங்கள். ஸோ முன்னாடி இது வந்து ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பழமையான ஒரு பில்டிங், கற்களால் செய்யப்பட்ட ஒரு பழமையான பில்டிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ஷீட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ஷீட்டு தான் போட்டுட்ருக்காங்க. என்னன்னு தெரியல. கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து முழுமையான ஒரு கட்டிடங்களை வந்து கட்டியிருந்தாங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஷீட்லாம், டெம்பரரி ஷீட்லாம் போட்டிருப்பதெல்லாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை வந்து ரொம்பவே அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த சைன் போர்டுமே ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அங்கே வந்து வாசகம் பொறிச்சிருக்காங்க அந்த போர்டு. ஸோ அதிலேருந்து நிறைய பேர் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. ஸோ இதுதான் வந்து திருச்செந்தூர் கடற்கரையோடைய வியூங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போமே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து அந்த கடற்கரையில் குளிச்சுட்டு பாதி பேர், அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து அந்த ரிலாக்ஸாக வந்து கடற்கரையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கடற்கரையில் நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு, அதே மாதிரி நாளிக்கிணறுலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போவாங்க அங்கே. ஸோ இந்த கடற்கரையை வந்து நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை முழுவதுமே மக்களாக தான், பக்தர்களால் வந்து நிரம்பியிருக்குங்க. ஸோ சூரசம்ஹாரம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விழா வந்து சூரசம்ஹாரம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திருச்செந்தூருக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த கடற்கரை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா சூரசம்ஹாரம் அந்த சம்பவம் வந்து நடக்கக்கூடிய இடம் வந்து இந்த கடற்கரை தான். ஸோ இந்த கடற்கரை தான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து அந்த சூரனை வந்து வதம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி வந்து நிறையவே ஒத்திகை பண்ணி அப்படியே காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ சூரன் பார்த்திங்கன்னா நிறைய உருவத்தை மாற்றி மாற்றி உருவாகிறதும், ஸோ அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் வந்து அந்த வேல் கொண்டு வந்து அந்த சூரனை வந்து வதம் செய்கிறதும் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து இங்கே வந்து நடக்கும் ஆக்சுவலாக அந்த சூரசம்ஹாரம் டைமில் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த நாளிக்கிணறு நோக்கி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பஞ்சாமிர்தம், அதே மாதிரி நிறையா பூஜைக்கான பொருட்கள் அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. திருச்செந்தூரில் வந்து பஞ்சாமிர்தம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பாட்டில் போட்டு விற்கிறாங்க. ஆக்சுவலாக பஞ்சாமிர்தம் வந்து பழனிக்கு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா பழனி பஞ்சாமிர்தங்கிறது வந்து அந்த பழனியில் உள்ள முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பஞ்சாமிர்தத்தை வந்து பக்தர்கள் வந்து சாப்பிட்றது தான் வழக்கம். ஸோ அதனால தான் அங்கே வந்து பஞ்சாமிர்தம் வந்து நிறைய டப்பாவில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து பூஜைக்கு யூஸ் பண்ண பஞ்சாமிர்தம் கிடையாது. நிறையா அந்த மாதிரி விற்பனைக்காகவே வந்து அவங்க வந்து பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி வந்து பாட்டிலில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் வந்து ஃபேமஸ் கிடையாது. பட் இங்கே வந்து அவங்க விற்றுட்ருக்காங்க திருச்செந்தூர்லேயுமே. ஸோ அதனால் அந்த பஞ்சாமிர்தம் வந்து நல்ல குவாலிட்டியான பஞ்சாமிர்தமாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம வாங்குறது வந்து சிறந்ததுங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நம்ம வந்து அந்த பீச் கரையோரம் வந்து அந்த கோபுரத்தை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அந்த திருச்செந்தூருடைய கோபுரத்தோட வியூ, அப்புறம் அந்த கோயிலுடைய முழுமையான தோட்டம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். திருச்செந்தூருடைய கோயிலுடைய முழுமையான தோட்டத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்து நீங்கள் பார்த்தா தான் அந்த முழுமையான கோயிலோட அமைப்பை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். மறுபடியும் நம்ம வந்து அப்படியே அந்த நாளிக்கிணறு நோக்கி வந்துட்டோங்க. இதுதான் ஆக்சுவலாக திருச்செந்தூரில் வந்து இருக்கக்கூடிய நாளிக்கிணறு. ஸோ திருச்செந்தூரை வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க.
பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்செந்தூரில் வந்து நாழிக்கிணறுல போய் எல்லோரும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கு போவாங்க. ஸோ இதுதான் வழக்கம். நம்ம வந்து காமிச்சது தான் வந்து நாழிக்கிணறுங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்ல தண்ணி இருக்கும், நல்ல தண்ணியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி குளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் போவாங்க. ஸோ இந்த திருச்செந்தூர்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கடல் வந்து ரொம்பவே தெளிவாக தான் இருக்குது. பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்காங்க. இது ரொம்பவே ஆபத்தான கடல் தாங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் தான் போயிட்டு வந்து குளிக்கிற மாதிரி ரொம்ப சேஃபாக நம்ம வந்து குளிச்சுட்டு திருப்பி வந்துடணும். அதனால் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழத்துக்குலாம் போயிட்டு வந்து நம்ம வந்து குளிக்கக்கூடாது. ஏன்னா எந்த டைமில் வந்து அலை வந்து உள்ளே இழுத்துட்டு போவோன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பக்தர்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இங்கே வந்து குளிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி நிறையா சேஃப் கார்ட்ஸுமே அங்கேருந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க ஆக்சுவலாக. அதனால் ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளை வந்து சேஃப் பண்ணுறதுக்காக வருவாங்கங்க. ஸோ ஓரளவுக்கு டைம் பார்த்திங்கன்னா இருட்டுருச்சு, லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இப்போ வந்து அந்த கோபுரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், திருச்செந்தூருடைய கோபுரம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு ரொம்ப தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த திருச்செந்தூர் கோபுரத்தை அந்த கோயிலை வந்து உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த சித்தர்கள் வந்து ஒரு 5 சித்தர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இடம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. ஸோ அவங்களுடைய நினைவாக வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடம் ஆக்சுவலாக. ஸோ 3 சித்தர்கள் வந்து மெயினாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மௌன சுவாமி, காசி சுவாமி, அதுக்கப்புறம் வந்து ஆறுமுக சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு 3 சித்தர்களுடைய பேரை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்ம வந்து உள்ளே போகலை, வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்து நம்ம வந்து நடந்து போகலாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டோம். இப்போ வந்து அந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், கோபுரம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே தான் வந்து அந்த பஸ்லாம் நிற்குங்க பாருங்கள். அங்கே வந்து பஸ்லாம் நிற்க பார்த்தீங்களா. ஸோ பக்கத்தில் போகக்கூடிய பஸ்ஸு, அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் போகக்கூடிய பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிற்கும். அதே மாதிரி திருச்செந்தூருடைய தற்போதைய நுழைவாயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐயா வைகுண்டருடைய கோயிலுமே இருக்குங்க. ஸோ இங்கேயுமே வந்து அந்த ஐயா வைகுண்டரை பற்றி தெரிஞ்சவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. ஆக்சுவலாக ஐயா வைகுண்டரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏன் கோயில்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வைகுண்டர் வந்து திருச்செந்தூரில் தான் வந்து அவர் வந்து ஞானம் பெற்றிருப்பாருங்க. ஆக்சுவலாக அவர் சின்ன வயசுலேயுமே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு 3 நாள் கழித்து தான் வந்து வெளியில் வருவார். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா கடல் உள்ளே போயிட்ட வந்த மகனை வந்து தேடி, அதாவது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க 3 நாள் வந்து அவங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க 3 நாள் கழித்து தான் வந்து ஐயா வைகுண்டர் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளேருந்து வெளியில் வருவார். ஸோ அவர் வந்து ஞானம் பெற்று ஒரு மகானாக வந்து மாறின இடம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூரில் இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. வள்ளி கோயிலெலாம் வந்து மெயினாக வந்து நம்ம போய் பார்க்கணும். ஆனால் என்னென்னா, இந்த கோயிலுடைய திருப்பணி வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய இடத்த வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முழுமையாக எங்கேயுமே போக முடியல. நீங்கள் அந்த கோயிலை வந்து சுற்றி நம்ம வந்து வரலாம். நானும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவங்க வந்து பிளாக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம சரி ஓகே மறுபடியும் நம்ம வந்து திரும்பிடலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தோம். ஸோ அந்த போர்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, செந்தில் ஆண்டவர் அப்படின்ட்டு போட்டிருந்த போர்டை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து திருச்செந்தூரை வந்து ரொம்பவே ஷார்ட் டைமில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா நான் வந்து நிறையா வாட்டி அந்த திருச்செந்தூருக்கு வந்திருக்கேங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட இடம் தான் அந்த திருச்செந்தூர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல், சஷ்டி இன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஹோட்டல்.
இது பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து ரொம்பவே ஃபேமஸான காலேஜ் வந்து ஆதித்தனார் காலேஜ். அந்த ஆதித்தனார் காலேஜோட பக்கத்துலேயே இருக்கும். அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் திருச்செந்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரும். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து நடந்து போயிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் இந்த சஷ்டியின். ரொம்பவே புதுசாக கட்டப்பட்ட அந்த ஹோட்டலுங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. ரூம்ஸு அதே மாதிரி வந்து எல்லாமே சூப்பராக இருந்து அவங்க நல்லாவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள ரூம்பு அதே மாதிரி ரிசப்ஷன் ஏரியா எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணணுன்னா இந்த ஹோட்டலை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே வந்து ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரூம்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 ரூம்பு தான் என்னமோ இருக்குது ஆக்சுவலாக. 9 ரூம்புமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து திருச்செந்தூரில் வந்து கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹோட்டலை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்புற மாதிரி பிளான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.